ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஃப்தார் டு ஷகர் வந்து நம்ம வீட்டில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லி வைப்போன்னு சொல்லி வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது வந்துடுச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக வந்துச்சுன்னா உடனே போட்டு பார்த்துருவோமா? நானும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பிளாக் கலரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அதோட குவாலிட்டி கூட சூப்பராகவே இருந்துச்சு. சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ரில்லாம் வச்சுட்டு ஈஸியாக இருந்தது போடுறதுக்கு. ஒவ்வொரு பெட் கவருக்கு தகுந்த மாதிரி சைஸ் இருந்துச்சு, எல், எம், எக்ஸ்எல் அந்த மாதிரி. இப்போ உடனே நான் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா, சரி ஆசைப்பட்டுட்டோம், காசாக பணமா உடனே விரிச்சிருவோம், நம்ம பெட் கவர் தானே, யார் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நானும் விரிச்சிட்டேன். எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்மளும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் இவ்வளோ அழகாக விரிச்சிட்டோம். இந்த பெட் கவர் பார்த்திங்கன்னா அந்த வலுவலுன்னு இருக்குமா, கம்மி ப்ரைஸில் வாங்கினா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு மாதிரி காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நோன்பு திறக்கிறதுக்காக ஒவ்வொன்றா ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா மில்க் ஷேக் தான் போட போகிறேன். எப்போ பாரு ஜூஸு, சர்பத்து, ரோஸ் மில்க்கு இதே போட்டுட்ருக்கேன்னா போர் அடிக்கும்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலங்க. சும்மா வாழைப்பழம் இருந்துச்சா வீட்டில், பேரிச்சப்பழம் 2 போட்டுட்டேன்னா கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா பால் ஊற்றி மிக்சியில் அடித்தா சூப்பராக மில்க் ஷேக் வந்துடுச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட நினைக்கல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அஃப்ரீனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டி பாப்பாங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி கூட. நமக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டிசைனும் தெரியாதா, வீட்டில் தேன் இருந்துச்சா சும்மா இந்த மாதிரி போட்டு கொடுப்போம். நம்ம பிள்ளை தானே, நம்பிடும் நம்ம அம்மா ஏதோ டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. மீதத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாலட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சோண்டு வேர்க்கடலை, 1 கப்பு உப்பு கடலை, 1 கப்பு வந்து போமோகிரானட், இதெல்லாம் தான் அவங்க போட்டாங்களா. நானும் அதே மாதிரி போட்டு கொஞ்சம் வந்து போடும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. பட் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராகவே இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த கடையிலலாம் ரோட்லலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல, வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு கொஞ்சம். ஆனால் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. குட்டி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதையும் ரெடி பண்ணிட்டேன்னா இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னது வடை சொல்லலாமா பஜ்ஜி சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி நான் உளுந்த மாவு ஊற வச்சுட்டேன். இதில் என்ன ட்ரை பண்ணலாம், எப்போ பாரு வடையே சுடுறோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ரெசிபி சொன்னாங்களா. சரி அதையே செஞ்சுருவோம், இன்றைக்கி எல்லாமே ஓசி ரெசிபி தான் சொல்லிட்டு அதையே ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்பயும் போல் நம்ம உளுந்த மாவு அரைப்போமா அதே மாதிரி மிக்சியில் உளுந்த போட்டுட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லையா. வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் நம்ம போடுவோம்ல வடக்கி, அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு சோடா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா இதுக்கு மெயினே வந்து சட்னி அரைக்கணுமா, அப்போ தான் நல்லா இருக்குமா டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்கப்பா. அதே மாதிரி நானும் தேங்காய், நம்ம வீட்டில் எப்போயும் அரைப்போம்ல தேங்காய் சட்னி, அதை வந்து கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சிக்கிட்டு எப்பயும் போல் கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளித்து நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ நான் கொஞ்ச நேரம் அதை வந்து மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். எப்போயுமே நான் வடை சுடும் போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் சுடுவேன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இப்போ அந்த மாவை எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக சுற்றி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு நோம்பு துடைச்சி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்கருக்கு ரெடி பண்ணணுமா. இன்றைக்கி சக்கருக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து காடை கிரேவி தான். காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எப்பயும் போல் கடாயை காய வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன்னா நிறைய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மிளகா பொடி போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து கறி மசாலா அரைச்சி வச்சுருப்பேன்னா காடையை போட்டுட்டு கறி மசாலா, கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சுன்னா நல்லா இருக்காதா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சகருக்கும். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.